நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னா சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள். சரத்குமார் அவர்கள் ஆரம்பத்துல சினிமா துறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை, வரக்கூடிய எண்ணமும் இல்லாம இருந்தது. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாரு. கல்லூரியில பட்டப்படிப்பு வாங்கியிருந்தாரு. ஆரம்பத்தில் பத்திரிகையாளராக ஆகணும்னு ஆசைப்பட்டு முதல்ல இந்த பத்திரிகை பையன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு பத்திரிகை அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பத்திரிகை நிருபராக தினகரன் பத்திரிகையில பெங்களூர்ல வேலை செஞ்சார். இவர் 1954ஆம் வருடம் ஜூலை மாதம் 14ஆம் தேதி நியூ டெல்லியில புது டெல்லியில தான் பிறந்திருக்காரு. ராமநாதன் புஷ்பலீலா என்ற தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்திருக்கிறார். இவர் பத்திரிகை மூலமாகவே தன்னை வளர்த்து கொண்டு வந்தவர். ஒரு தெலுங்கு படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரம் எடுத்து அதன் மூலமாக தன் திரைப்பட பயணத்தை தொடங்கினார். தமிழ் சின்ன பூவை மெல்ல பேசு அப்படிங்கிற ஒரு படத்தில் சின்ன கேரக்டர் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவருக்கு சரியாக படங்கள் அமையாமலேயே இருந்தது. அந்த நேரத்தில் தான் இவருக்கு ஒரு படம் அமைஞ்சது. அந்த படம் தான் புலன் விசாரணை. புலன் விசாரணை என்ற படத்துல விஜயகாந்த் வில்லனாக நடிக்க ஆரம்பித்து அந்த படம் பெரும் வெற்றியை அடைந்ததுனால் இவருக்கு பல படங்கள் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது. அப்புறம் வசந்த கால பறவைகள் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சாரு பவித்ரன் இயக்கத்தில். அந்த படத்துக்கு அதுக்கு பிறகு அடுத்தபடியாக பவித்ரனுடைய இயக்கத்திலேயே சூரியன் என்ற படத்துல கதாநாயகனா நடிச்சார். அந்த படம் அவருக்கு பெரும் வரவேற்பை கொடுத்தது, மாபெரும் வெற்றியை கொடுத்தது. சூரியன் படத்துல அவர் கதாநாயகன் நடிச்சதுக்கப்புறம் அவருக்கு கதாநாயகனான நிறைய படங்கள் புரிய ஆரம்பித்தது. அதற்கு முன்னால் வில்லனாக நடித்துக் கொண்டிருந்தவருக்கு கதாநாயக அந்தஸ்து கொடுத்த படம் சூரியன். அதுக்கு பிறகு அவரு கே எஸ் ரவிக்குமார் புரியாத புதிர்கள் பற்றி பண்ணார். அதன் மூலயமா ரவிக்குமாருடைய நட்பு கிடைச்சதுனால சேரன் பாண்டியன், ஊர் மரியாதை போன்ற படங்கள் எல்லாம் இவர் கதாநாயகன் இருந்தார். நட்புக்காக கே எஸ் ரவிக்குமார் படங்கள் வச்சாரு. அப்புறம் விக்ரமுடைய இயக்கத்துல சூரியவம்சம் ஒரு படம் ஆச்சு. இந்த படம் இவருக்கு பெரும் உயர்வை தூக்கி கொடுத்தது. முதன்மை நட்சத்திரங்களின் பட்டியலில் இவர் பெயர் வர இந்த சூரியவம்சம் படம் காரணமாக அமைந்தது. அது மட்டும் இல்லாம இவர் நகைச்சுவை கதாபாத்திரங்கள் கலந்த கதாநாயகன் நடித்தார். கட்டபொம்மன் அப்படின்ற ஒரு படம், மூவேந்தர் அப்படின்னு ஒரு படம், ஏ அப்படின்னு ஒரு படம். இப்படி அவர் இந்த படங்கள்லாம் கதாநாயகன் மட்டும் இல்ல, நகைச்சுவையாளராக நடித்தார். நயன்தாராவுக்கு ஜோடியாக ஐயாங்கிற ஒரு படம் நடிச்சார். அதே மாதிரி சிவனுக்கு ஜோடியாக அரசுங்கிற படம் நடிச்சார். புஷ்புக்கு ஜோடியாக வேலங்கிற ஒரு படம் நடிச்சார். இப்படி முதன்மை கதாபாத்திரங்கள் எடுத்துக் கொண்டிருந்தார். சரத்குமார் அவர்கள் அவருடைய 100வது படமான தலைமகன் என்ற படத்தை அவருடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களே ராடர் பிக்சர்ஸ் மூலமாக தயாரித்தார்கள். அந்த படத்திற்கு பிறகு அவர் 140 படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார். இவர் கடைசியாக நடித்து வெளிவந்த படம் பரம்பூர் என்ற ஒரு படம் தான் கடைசியாக வெளிவந்த படம். அதற்கு முன்னால் மணிரத்னம் அவர்களின் பொன்னியின் செல்வன் படத்தில் மிக சிறப்பான ஒரு கதாபாத்திரத்தை நடித்திருப்பார். இப்படி தன்னுடைய திரை வாழ்க்கையில் மிகுந்த சாதனைகளை படைத்த சரத்குமார் அவர்கள் அரசியலிலும் இறங்க ஆரம்பித்தார். முதலாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இணைந்தார். அப்பொழுது அவருக்கு திருநெல்வேலி தொகுதியில் எம்பி தொகுதி நிற்க சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. அது ஆனால் தோத்துட்டாரு. இருந்தாலும் அவர் ராஜ்யசபா எம்பியாக கலைஞர் அவர்கள் நியமித்தார்கள். பிறகு திமுகவோடு மன வருத்தம் ஏற்பட்டனால் அதிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்து அதிலும் சரியான அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்காதனால வெளியில தனிக்கட்சி துவங்கினார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி கட்சியை தொடங்கினார். தொடங்கி அதிமுகவோடு கூட்டணி வைத்தார். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். இப்படி அவருடைய வாழ்க்கையில சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி நல்ல ஒரு இடத்தை பிடிச்சு சிறந்த ஒரு மனிதனாக திகழ்ந்து வந்தார். கடைசியாக இப்போது சமீபத்தில் தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதாவுடைய இணைத்திருக்கு. அதே கட்சியில் அவர் உறுப்பினராக சேர்ந்திருந்தார். இப்படி சினிமா துறையிலும் அரசியலிலும் தன்னை தடம் பதித்து தமிழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற மிக சிறந்த நடிகர், அரசியல்வாதி, தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பன்முகத்தன்மை கொண்ட சரத்குமார் அவர்கள் பிறந்த ஜூலை 14ஆம் தேதியை பன்முக தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்.
நன்றி, வணக்கம்.